வணக்கம். ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ். இது வந்து லொக்கேஷன் சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் ஒரு 200 மெம்பர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் அண்டு குக்கிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 500 லிட்டர்ஸ் per hour கமர்ஷியல் ஆர்ஓ பிளான்ட்டை வந்து நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து மேலே வந்து ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி அங்கே வந்து பியூரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1000 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து நம்ம டேங்க் வந்து பர்மிட் வாட்டருக்காக வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து கீழே வந்து 2 அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து டைனிங் ஏரியாவுக்கும், இன்னொன்று வந்து கிச்சன் சமைக்கிறதுக்காகவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இது வந்து ரா வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 2000 லிட்டர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 2000 லிட்டர்லேயும் வித் ஆட்டோ சென்சார் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கீழேருந்து வர்ற போர் வாட்டர் வந்து இந்த 2000 லிட்டர்லேயும் வந்து ஈவனாக ஃபில் ஆகிற மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கீழே வந்து இன்டர் கனெக்ஷன் வந்து நாங்கள் இந்த 2 டேங்குக்குமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்சாரும் இதில் இருக்கிறதுனால வந்து ஈவனாக ஃபில் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எங்களோட ஆர்ஓ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் இங்கே வந்து ஒரு சென்சார் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரா வாட்டரில் வந்து டேங்க்கில் வந்து தண்ணி ஈவன் அந்த சென்சாரில் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட ஆர்ஓ வந்து ட்ரையாக ரன் ஆகக்கூடாதுன்றதுக்காக ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே ஒரு சென்சார் வந்து ரா வாட்டர் டேங்க்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 2000 லிட்டர் டேங்க்கில் வந்து ஈவனாக ஃபில் ஆகும். மொத்தம் 4000 லிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ரா வாட்டர் வந்து 4000 லிட்டர் டேங்க்லேருந்து நம்மளுக்கு ரெகுலராக வரும். ஸோ இதுலேருந்து இன்லெட் எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஆர்ஓவோட ஷெட்டுக்குள்ளே வந்து இன்லெட் இறக்கி ஆர்ஓக்கு வந்து ஃபீடிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 1000 லிட்டரில் தான் வந்து பியூர் வாட்டர் வந்து சேவ் ஆகிற மாதிரி நாங்கள் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 1000 லிட்டர் ஃபில் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு கீழே வந்து சென்சார் இறங்கும் போது ஆர்ஓ பிளான்ட் வந்து ஈவனாக வந்து ஸ்டார்ட் ஆகி அது ஃபில் பண்ணி வந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேங்க்லேருந்து பியூர் வாட்டர் வந்து சைடில் வந்து கீழே லைன் வந்து லே பண்ணி சைடு வைஸ் நம்ம வந்து லே பண்ணி கொண்டு போயிட்டு வந்து ஒரு டைனிங் ஏரியாவுக்கும் ஒரு கிச்சன் ஏரியாவுக்கும் வந்து 2 அவுட்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 500 லிட்டர்ஸ் per hour ஒரு எக்கனாமிக்கலான ஒரு மாடல். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கிராவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், டோசிங் இன்ஜெக்ஷன், மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2, மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் எலிமெண்ட் 1 அண்ட் எலிமெண்ட் 2, ப்ளஸ் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டரோடையே இருக்குது, ப்ரெஷர் மானிட்டரும் இருக்குது, ப்ளஸ் எல்இடி பேனல். அது இல்லாமல் வந்து லோ ப்ரெஷர் ப்ரிவென்ஷனும் ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷனும் இங்கே வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மிஷினுக்கு தேவையான ப்ரிவென்ஷன் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் வந்து ஒரு ஆள் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்காது இதில். ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் வந்து யாராவது வந்து பார்க்கணும், இதை வந்து வாட்ச் பண்ணணுன்ற மாதிரி இருக்காது. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு எல்சிடி பேனலில் வந்து டிஸ்பிளேயில் வந்து அது ஷோ பண்ணிவிடும். ஸோ இன்கேஸ் ஆஃப் வந்து ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து லோ வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், ப்ளஸ் ஹை வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தால் கூட வந்து மிஷின் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி அது வந்து கட் ஆஃப் கொடுத்துக்கும். ஸோ இது வந்து டோசிங் இன்ஜெக்ஷன் வந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இங்கே டோசிங் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வந்து கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர்ஸும் அண்டு ஆன்டிஸ்கேலிங் கெமிக்கல் எதுக்கு கொடுக்குறோன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெம்பரேனில் வந்து ஃபவுலிங், ஸ்கேலிங், அப்புறம் கிளாகிங் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து ஆன்டிஸ்கேலிங் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது ரா வாட்டரோட கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸை பொறுத்து தான் அந்த ஆன்டிஸ்கேலிங்கும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம பிளான் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்டிஸ்கேலிங்கை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் லாங் அண்ட் லாஸ்ட்டாக வந்து மெம்பரேன் ஃபவுலிங் இல்லாமல் ஆர்ஓ பிளான்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து 500 லிட்டர்ஸ் per hour ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு கமர்ஷியல் எக்கனாமிக்கலான ஒரு ஆர்ஓ பிளான்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பெர் ஹவர் வந்து 500 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வேஸ்டேஜே வந்து மேக்ஸிமம் கிராவிட்டி 50-50 ரேஷியோவில் தான் நாங்கள் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வேஸ்டேஜ் வாட்டர் வந்து இவங்க வந்து கீழே வந்து மேலே வந்து ஓப்பன் பிளேஸ்லேயே விட்டு அந்த வாட்டர் வந்து கீழே பூமிக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரீயூஸுக்கு எதுவும் இங்கே பிளான் பண்ணல. ஸோ வந்து டைரெக்டாக வந்து சிவேஜில் போகாமல் அது வந்து கீழே போயிட்டு ரெயின் ஹார்வெஸ்ட் மூலமாக வந்து பூமிக்கு போகிற மாதிரி அந்த லைனில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட வேஸ்ட் வாட்டர். ஸோ ரா வாட்ரு மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 HP, ஹை ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 2 HP வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சிங்கிள் பேஸ் ஆப்ரேட்டிங் தான்.
ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2 போல் கனெக்ஷன் கொடுத்து இன்கமிங் எடுத்து அது மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு எல்லா இடத்துலையும் வந்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் டிசைனிங். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட்டு ஒரு பர்பஸ்க்காக வேணும், இந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஸோ இதுதான் உங்களோட பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அந்த உங்களோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர் என்னன்றதை வந்து பார்த்து அந்த வாட்டரை வந்து அனாலிசிஸ் பண்ணி அந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரபிள் ஃப்ரீயான ஒரு ஆர்ஓ பிளான்ட்டு, ஒரு எக்கனாமிக்கல் ரன்னிங் ப்ளஸ் வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது இல்லாமல் வந்து ட்ரபிள் ஷூட்டை எப்படி வராமல் அவாய்ட் பண்ணுறது, அதோட மெயின்டெனன்ஸை எப்படி நம்ம குறைக்கிறதுன்றது எல்லாமே நாங்கள் வந்து கைட் பண்ணிவிடுவோம் கஸ்டமருக்கு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ட்ரபிள் ஃப்ரீயாகவே ஆர்ஓ பிளான்ட்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வாட்டர் கண்ட்ரோலர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ப்ரிவென்ஷன் ப்ளஸ் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர், இது எல்லாமே இது ஒரு ஆர்ஓ பிளான்ட்டுக்கு தேவையான முக்கியமான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்கல் மாடல் இது. ஸோ இந்த எக்கனாமிக்கல் மாடல்லையே வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அது இல்லாமையும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனில் வந்து இதெல்லாம் கொடுத்தாகணுன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் வந்து நிறைய ஆர்ஓ பிளான்ட் வந்து சேல் பண்ணலாம். பட் அதை வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ ரன்னிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் போக போக வந்து ட்ரபுள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பியூர் வாட்டர் வந்து லைன் லே பண்ணி மேலே உள்ள வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க்கில் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஒரு சென்சார் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் 1000 லிட்டர் ஃபில் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரியும் இதுதான் இந்த டேங்க்கு. இதில் வந்து உங்களுக்கு சென்சார் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சென்சாரில் தான் வந்து வாட்டர் வந்து கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சென்சாரில் தான் ஃபில் ஆகுது. இந்த சென்சாரில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்கிறதுனால வந்து ஒன்ஸ் வந்து ஒரு 900 லிட்டர்ஸை வந்து இது அச்சீவ் பண்ணிட்டாலே வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதுலேருந்து வாட்டர் வந்து சென்சார் கீழே இறங்க ஆர்ஓ பிளான்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆகி எப்போவுமே வந்து ஒரு 400 to 500 லிட்டர்ஸ் டேங்க்கில் இருக்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் சென்சாரை ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து வர்ற வாட்டரை மேலே வந்து அவுட்லெட்டை வந்து சைடில் வந்து லே பண்ணி கீழே இறக்கி இது வந்து டைனிங் ஏரியாவுக்கு ஒரு லைனும், இன்னொன்று இது போகிறது வந்து கிச்சன் ஏரியாவுக்கு, அதாவது குக்கிங் பர்பஸ்க்காக ஒரு லைனும் லே பண்ணி கொண்டு போய் வந்து அங்கே வெண்ட்டில் வந்து போட்டு ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஓப்பனிங் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 650 ppm இருக்குது. ஹார்னஸ் வந்து ஒரு 325 ppm இருக்குது. ப்ளஸ் சிலிக்கா இதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரைமரி டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த ஆர்ஓ பிளான்ட்டை நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ரெண்டே ரெண்டு அவுட்லெட்டு தான். பியூர் வாட்டர் வந்து ரெண்டு அவுட்லெட்டு. அந்த 2 அவுட்லெட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து சாப்பிட்றவங்க வந்து தண்ணி குடிக்கணுன்றதுக்காக இங்கே வந்து ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வர்ற வாட்டரோட குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். டிடிஎஸ் வந்து பிலோ 50லேயே வந்து அச்சீவ் ஆகிருக்கு. பிலோ 50ல் வந்து ஒரு 25-26 ppm தான் இங்கே வந்துட்டுருக்கு. இன்கேஸ் இந்த டிடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான். நாங்கள் வந்து ஒரு 60 to 80 இல்லைனா மேக்ஸிமம் 120 ppm 150 ppm கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வெறும் 26 ppm தான் வருது. ஸோ 26-25 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ இந்த டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிமலாக வந்து குடிக்கணுன்னா நம்ம ஒரு 90 to 150 ppm குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மினரல்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்டிமலாக இருக்கும். இது வந்து கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவில் இருக்கிற ஒரு அவுட்லெட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டைனிங் ஏரியா ஒன்று, கிச்சன் ஏரியா ஒன்று. இங்கே வந்து குக்கிங் பர்பஸ்க்காக வந்து ரைஸு ப்ளஸ் வந்து இந்த கிராசரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கேயே வந்து ஒரு அவுட்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வாட்டரோட டிடிஎஸ் நீங்கள் பாருங்கள், அதே தான் 28 காட்டுதுங்க. 28-26 அந்த ரேஞ்ச் தான். ஸோ வந்து ஒரே பியூர் வாட்டர் தான். 2 அவுட்லெட்லேயும் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா. ஸோ இங்கே வந்து மேலே டேங்க் வைக்கிறதுலேருந்து அந்த லைனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டோட்டல் பில்டிங்லேயும் வந்து லே பண்ணி இது வந்து மொத்தமாகவே நாங்கள் இதை ஃபுல் செட்டாகவே இங்கே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் அதுதான். ஸோ வந்து மேலே ஆர்ஓ பிளான்ட் மட்டும் போகிறது இல்லாமல் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இது எல்லாமே இந்தந்த இடத்துல வேணும் லொக்கேட் பண்ணணும்னு கேட்டோம்னா நம்ம மொத்தமாகவே ஒரு காம்போவாகவும் ஒரு பேக்கேஜாகவுமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு தேவை இருக்குது. ஸோ வந்து அந்த டோட்டல் பில்டிங்க்கு எனக்கு இந்தந்த இடத்துல அவுட்லெட் வேணும், இதுமாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டு கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஆர்ஓ பிளான்ட்டு ப்ளஸ் ஸ்டோரேஜ் ப்ளஸ் எஸ்எஸ் ஸ்டோரேஜ் இல்லைனா ஒரு ஹாட் அண்ட் கோல்டு வாட்ரு, எப்படி எந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் தான் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.